ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு என்ன பண்றாரு பாருங்க, தன்னுடைய மனைவி கூட ஒரு ரோட்டு கடையில நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த கடைக்காரரு தன்னுடைய பையனை அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. இவரு உடனே எதுக்காக பையனை அடிக்கிறீங்க, அவனுடைய வயசு என்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது, என்ன சார் பண்றது, எவ்வளவோ தடவை சொல்லி கொடுத்துட்டா, ஆனா இன்னமும் கத்துக்காம இருக்கான். நாளைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்துல இவன் எப்படிதான் பிழைக்க போறானு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இவரு என்னதான் இருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பையனை அடிக்கிறது தப்புன்னு சொல்றாரு. உடனே அந்த பையன் செம்ம டென்ஷன் ஆகி, நான் தப்பு பண்ண, எங்க அப்பா என்ன திட்டுறாரு, அடிக்கிறாரு, அதை கேட்க நீங்க யாரு, இப்ப என்கிட்ட கோமா நடந்துக்கிற எங்க அப்பா தான் வீட்டுக்கு போனது என்கிட்ட அன்பா நடந்துப்பாரு, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்கன்னு சொன்ன உடனே இவர் அங்கிருந்து கிளம்பி வந்துறாரு. அப்பதான் இவரு பழச நினைச்சு பாக்குறாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் இவர் எடுத்த ஒரு முடிவால. அதனால இவர் அப்பா வந்து இவரை திட்டிருக்காரு. என்னுடைய மனைவி முன்னாடி என்ன கேவலப்படுத்துறீங்களா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்களா, இதுக்கப்புறம் நான் உங்க கூட இருக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு மனைவி கூப்பிட்டுட்டு தனி கொடுத்துன போயிட்டாரு. எவ்வளவோ அவங்க அப்பா சொல்லியும் இப்பதான் அந்த சின்ன பையன் மூலமா புரிஞ்சுக்கிறாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. உடனே அவருடைய மனைவி, கவலைப்படாதீங்க மாமா, நம்மள ஒண்ணும் நினைக்க மாட்டாரு, நாளைக்கே போய் அவரை மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க.